fans, welcome to Cricket 360. இன்னைக்கு ஐபிஎலோட 45th கேம் ஆஃப் தி சீசன் பிட்வீன் குஜராத் டைட்டன்ஸ் vs ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் பத்தி ஒரு மேட்ச் ப்ரெடிக்ஷன். இந்த வீடியோல ஒரு ஃபேண்டசி டீம் கொடுக்குறேன். ஸோ ஃபுல் வீடியோவையும் மிஸ் பண்ணாம பாருங்க. இந்த மேட்ச் எங்க நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீ நரேந்திர மோடி ஸ்டேடியம் இன் வந்து அகமதாபாத். ப்ரீவியஸ் சீசனில் பார்த்தீங்கன்னா நிறைய ஹை ஸ்கோரிங் கேம்ஸ் இங்கே பார்த்துருப்போம். சர்ஃபேஸ் ரொம்ப ஃப்ளாட்டாக இருக்கும். பட் இந்த சீசன் கொஞ்சம் இன்டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, கொஞ்சம் டபுள் பேஸ்ட் விக்கெட்டாக இருக்குது. யூஸ்வலி ஆவரேஜ் ஃபர்ஸ்ட் இன்னிங் ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 170, ஆவரேஜ் செகண்ட் இன்னிங் ஸ்கோர் 156. பட் இந்த சீசன் இதுக்கும் கம்மியான ஆவரேஜ் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் அண்ட் செகண்ட் இன்னிங் ஸ்கோர்ஸ் தான் வந்து இந்த சீசனில் நம்ம பார்த்துட்டு வரோம். ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட் பிட்வீன் வந்து குஜராத் டைட்டன்ஸ் vs ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் பார்த்தோன்னா ஐபிஎல் இது வரைக்கும் 3 முறை மோதி இருக்காங்க. அதில் 2 டைம்ஸ் வந்து குஜராத் டைட்டன்ஸும் 1 டைம் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரும் ஜெயிச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆர்சிபி பற்றி பார்த்தோம்னா சோஃபார் இந்த சீசனில் வந்து 9 கேம்ஸில் 2 wins and 7 losஸோட டேபிளில் 10th பொசிஷனில் இருக்காங்க. இவங்களோட சீசனுங்கிறது வந்து இந்த கேம் தோத்தா வந்து அஃபிஷியலி அவுட் அப்படின்னே நம்ம சொல்லிடலாம். இந்த மேட்ச் ஜெயிச்சாலும் வந்து ரொம்ப அவுட் சைட் சான்ஸ் தான் அவங்களுக்கு இருக்குது. 14 பாயிண்ட்ஸோட ஒரு டீம் குவாலிஃபை ஆகுறதுங்கிறது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப கஷ்டம். லாஸ்ட் ஃபியூ மேட்சஸ் வந்து அவங்களுடைய பவுலிங்கில் வந்து கரண் சர்மாவோட இன்க்ளூஷனுக்கு அப்புறம் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரென்தன் ஆகிருக்கு. அவரும் 2 கேம் நல்லா போட்டிருக்காரு. கேமரான் கிரீனும் வந்து ஒரு நல்ல ஆல்ரவுண்ட் பர்ஃபார்மன்ஸ் வந்து லாஸ்ட் கேம் கொடுத்தாரு. பவுலிங் வந்து ரொம்பவே இம்ப்ரூவ் ஆகிருக்கு அவருக்கு. அதர் தென் தட் வந்து வேறு பெரிய பாசிட்டிவ்ஸ் வந்து அவங்கள்ட்ட இல்லை. எகெயின் வந்து அந்த கோலி பட்டிடாரோட பேட்டிங் வந்து ரீசெண்டாக கொஞ்சம் நல்லா இருக்குது. ஓவராலாக பார்த்தா ரொம்ப இன்கன்சிஸ்டன்டான சைடு தான். எப்படியோ லாஸ்ட் கேம் எகெயின்ஸ்ட்டை வந்து டஃப் ஆப்பனண்ட் வந்து எஸ்ஆர்ஹெச்சோட ஜெயிச்சிருக்காங்கன்னாலும் வந்து இவங்க சீசனில் வந்து பாசிட்டிவ்ஸை விட வந்து நிறைய மைனஸ் பாயிண்ட் தான் இருக்குது. ஆன் தேர் டே தே கேன் பி டேஞ்சரஸ். பட் ஒரு கன்சிஸ்டன்ட் பர்ஃபார்மன்ஸ் கொடுப்பாங்களாங்கிறது வந்து ஒரு கேள்விக்குறி தான். ஸோ இந்த மேட்ச் ஸ்ட்ரகிள் பண்ணுவாங்கன்னு தான் எனக்கு தோணுது. நெக்ஸ்ட் குஜராத் டைட்டன்ஸ் பற்றி பார்த்தோம்னா சோஃபார் இந்த சீசனில் 9 கேம்ஸில் 4 wins and 5 losஸோட டேபிளில் 7th பொசிஷனில் இருக்காங்க. அவங்களோட சீசனும் ரொம்ப இன்கன்சிஸ்டண்ட்டாக தான் இருக்குது. பேட்டிங்கை பொறுத்த வரைக்கும் ரொம்ப வந்து கில்லை டிபெண்ட் பண்ணியிருக்காங்க. பட் லாஸ்ட் கேம் சாய் சுதர்ஷனும் மில்லரும் ரொம்ப நல்லா விளையாண்டது வந்து அவங்களுக்கு ஒரு ஆடர் அட்வான்டேஜ் தான். ஒரு 2-3 பிளேயர்ஸ் ஃபார்மில் இருந்தால் தான் நிச்சயம் வந்து ஜெயிக்கிறதுக்கான வந்து வாய்ப்புகள் வந்து ரொம்ப அதிகம். பட் அவங்க பேட்டிங் கூட ஓரளவுக்கு பரவாயில்ல. லாஸ்ட் ஃபியூ கேம்ஸில் அவங்க பவுலிங் தான் வந்து ரொம்ப போர் ஆகிருக்கு. கேம் பை கேம் அவங்க பவுலிங் ரொம்ப போர் ஆகுது. ரஷித் காட் கிட்ட வந்து அவங்க எதிர்பார்க்குற விக்கெட்ஸ் கிடைக்கிறது கிடையாது. நூர் அகமதும் சாய் கிஷோரும் வந்து பார்த்திங்கன்னா வந்து ரொம்ப இன்கன்சிஸ்டண்ட்டாக இருக்காங்க. மோகேஷ் சர்மாவுக்கும் சுத்தமாக ஃபார்ம் போயிடுச்சு. லாஸ்ட் கேம் வந்து மோஸ்ட் எக்ஸ்பென்சிவ் ஐபிஎல் ஸ்பெல் அவர் போட்டிருந்தாரு. அதர் தென் தட் வந்து பார்த்தீங்கன்னா வாரியர் லாஸ்ட் கேம் நல்லா போட்டாலும் கன்சிஸ்டன்சியை மெயின்டைன் பண்ணுவாராங்கிறது ஒரு டவுட்டு தான். பேட்டிங்கை வந்து பவுலிங்கை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் பெட்டராக இருந்தாலும் ஒரு பழைய ஸ்ட்ராங் யூனிட்டாக தெரியல. பட் ஒரு ஹோம் அட்வான்டேஜ் இருக்குது. ஆர்சிபியும் ஏறத்தாழ வந்து இவங்களோட ஃபார்மில் தான் இருக்காங்க. இன்ஃபேக்ட் இவங்களோட ஒரு மட்டமான ஃபார்மில் இருக்கிறதுனால ப்ரெடிக்ட் வந்து குஜராத் டைட்டன்ஸ் வின். ஃபேண்டசி டீம் அண்ட் டிப்ஸ் பற்றி பார்ப்போம். ஃபேண்டசி டீம் பார்த்தீங்கன்னா இதுதான் என்னோட ஃபேண்டசி டீம். நான் விக்கெட் கீப்பராக வந்து 2 பேரை சூஸ் பண்ணியிருக்கேன், விருத்திமான் சாகா அண்ட் வந்து தினேஷ் கார்த்திக். லாஸ்ட் கேம் விருத்திமான் சாகா வந்து ரொம்ப நல்லா விளையாண்டாரு. தினேஷ் கார்த்திக் வந்து ஒரு லாஸ்ட் 2 கேம்ஸ் வந்து பெருசாக பர்ஃபார்ம் பண்ணலனாலும் வந்து லோ டவுன் தி ஆர்டர் வந்து இந்த சீசன் ரொம்ப நல்லாவே விளையாண்டுட்டு இருக்காரு. ஒருவேளை நீங்கள் இந்த 2 பேரில் ஒருத்தர் வேண்டான்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ஒரு விக்கெட் கீப்பர் எடுத்து தான் ஆகணும். ஸோ 2 பேரில் ஒருத்தர் வேண்டான்னு நினச்சிங்கன்னா நீங்கள் டேவிட் மில்லர் இல்லைன்னா வந்து ஆர்சிபியிலேருந்து ஏதாவது ஒரு பவுலர் லைக் சிராஜ் எடுத்துக்கலாம். பட் ஆனால் ஒரு பவுலரை கம்பேர் பண்ண போகும்போது இவங்க 2 பேருமே ஒரு பெட்டர் ஆப்ஷன் சொல்லி நான் பார்க்குறேன். பேட்ஸ்மேன்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து 4 பேட்ஸ்மேன் சூஸ் பண்ணியிருக்கேன். ஆர்சிபியிலேருந்து விராட் கோலி அண்ட் ஃபேஃப் டு பிளஸி. விராட் கோலி ரொம்ப நல்ல ஃபார்மில் இருக்காரு. ஸ்ட்ரைக் ரேட் எப்படி இருந்தாலும் ரன்ஸ் அடிச்சிடுறாரு. நமக்கு பாயிண்ட்ஸ் தான் முக்கியம். ஃபேஃப் டு பிளஸியும் வந்து ஒரு நல்ல ஸ்டார்ட் கொடுத்துட்றாரு. குறைஞ்சது ஒரு 20-30 ரன்னாவது அடிச்சிடுறாரு. ஸோ அதுவும் நம்ம டீமுக்கு வந்து ஒரு வேல்யூபிளான ஒரு விஷயம் தான். குஜராத் டைட்டன்ஸ்லேருந்து 2 பேட்ஸ்மேன்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து சாய் சுதர்ஷன் லாஸ்ட் கேம் ரொம்ப நல்லா விளையாண்டாரு. கன்சிஸ்டண்ட்டாக ரன் அடித்தாலும் வந்து ஸ்ட்ரைக் ரேட் கொஞ்சம் கம்மியாக இருந்தது. பட் லாஸ்ட் கேம் வந்து அதையும் வந்து அவர் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணியிருக்காரு. சுபம் கில் தான் வந்து குஜராத் டைட்டன்ஸோட வந்து மோஸ்ட் ட்ரஸ்டட் பேட்ஸ்மேன். ஸோ நிச்சயம் அவரை நம்மளால் வந்து டீமில் எடுக்காமல் இருக்க முடியாது. நெக்ஸ்ட் ஆல்ரவுண்டர்ஸ் பார்த்தீங்கன்னா நான் 2 ஆல்ரவுண்டர் சூஸ் பண்ணியிருக்கிறேன், வில் ஜாக்ஸ் அண்ட் கேமரான் கிரீன். இவங்க 2 பேருமே ஒரு பர்ஃபெக்ட் ஆல்ரவுண்டர்ஸ்னு சொல்லலாம். காரணம் பவுலிங்கும் போடுறாங்க. ஜாக் ஸ்டாப் ஆர்டரில் இறங்குறாரு, கிரீன் வந்து லோ டவுன் தி ஆர்டர் இறங்குறாரு. டிவாட்டியாலாம் பவுலிங்கே போடுறதில்ல. ஸோ வெறும் அவரோட பேட்டிங்காக அதுவும் ஒரு 10 பாலுக்காக அவர் எடுக்கிறதுக்கு இவங்க 2 பேரும் டெஃபினட்டாக ஒரு பெட்டர் ஆப்ஷன்ஸ். பவுலர்ஸ் பார்த்தீங்கன்னா 3 பவுலர்ஸ் எடுத்திருக்கேன். குஜராத் டைட்டன்ஸ்லேருந்து ரஷீத் கான் அண்ட் வாரியர். ரஷீத் கான் வந்து என்னதான் வந்து விக்கெட்ஸ் எடுக்கலைனாலும் வி நோ ஹவு டேஞ்சரஸ் இஸ் இன் T20s. ஸோ டெஃபினட்டாக அவரை நம்ம மிஸ் அவுட் பண்ண முடியாது. அவரை எடுத்து தான் ஆகணும். வாரியர் லாஸ்ட் கேம் ரொம்ப நல்லா போட்டார். அகமதாபாத் பிச்சும் வந்து இன்ச்சுவலி கொஞ்சம் ஸ்விங் ஆகுது.
இஸ் சம்மன் ஹூ ரிலேஸ் ஆன் ஸ்விங். ஸோ அதனால் இந்த பிச் அவருக்கு சூட்டபுளாக இருக்குன்னு சொல்கிறேன். ஸோ அவரை கன்சிடர் பண்ணுறது வந்து ஒரு பெட்டரான ஆப்ஷன். கரண் சர்மா லாஸ்ட் ஒரு 2 கேம்ஸ் பார்த்தீங்கன்னா சைலண்டாக வந்து ஆர்சிபிக்கோட பெஸ்ட் பவுலர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அவர் தான். இந்த பிச்சு கொஞ்சம் ஸ்விங் ஆகும். ஒருவேளை நீங்கள் சிராஜையும் எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா கரண் சர்மாவை ட்ராப் பண்ணலாம். இல்லை கரண் சர்மா அண்ட் சிராஜ் 2 பேருமே வேணும்னு நினச்சிங்கன்னா வில் ஜாக்ஸோ தினேஷ் கார்த்திக்கோ இந்த 2 பேரில் ஒருத்தரை ட்ராப் பண்ணிட்டு கூட நீங்கள் வந்து சிராஜை எடுத்துக்கலாம். கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் சாய்ஸஸ் பார்த்தீங்கன்னா நான் கேப்டனாக கோலியை சூஸ் பண்ணியிருக்கேன். ஸ்ட்ரைக் ரேட் எப்படி இருந்தாலும் வந்து கன்சிஸ்டண்டாக ரன்ஸ் அடிச்சிடுறாரு. நம்ம டீமுக்கு வந்து பாயிண்ட்ஸ் தான் ரொம்ப முக்கியம். ஸோ அவர் ஒரு பெட்டர் ஆப்ஷனாக இருப்பாருன்னு சொல்லி ஃபீல் பண்ணுறேன். வைஸ் கேப்டனாக சுபம் கில் இந்த சீசன் கொஞ்சம் இன்கன்சிஸ்டண்ட்டாக இருக்காரு. நீங்கள் வேணால் கேப்டன் வைஸ் கேப்டனை ஸ்வாப் பண்ணி கூட போடலாம். பிகாஸ் வந்து டெஃபினட்டாக கோலியை விட வந்து கில் கொஞ்சம் பெட்டர் ஸ்ட்ரைக் ரேட்டோட விளையாடுவார். ஸோ கோலியை விடவும் கொஞ்சம் பாயிண்ட் கூட எடுக்கிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. பட் அவர் ரொம்ப இன்கன்சிஸ்டண்ட்டாக இருக்கிறதுனால தான் கோலியை நான் ஒரு கேப்டன் சாய்ஸாக ப்ரிஃபர் பண்ணுறேன். இவங்க 2 பேரை தாண்டி வேற நல்ல கேப்டன் வைஸ் கேப்டன் சாய்ஸ் பார்த்தீங்கன்னா கேமரான் கிரீன். இந்த சீசன் லாஸ்ட் 2 கேம்ஸ் ஒரு நல்ல ஃபார்முக்கு வர மாதிரி தெரியுது. ஒரு நல்ல ஆல்ரவுண்ட் ஆப்ஷன். ஒரு 30 ரன்ஸ் அண்ட் 1 or 2 விக்கெட்ஸ் எடுத்தால் கூட வந்து ஒரு பேட்ஸ்மேன் 50-60 ரன்ஸ் அடிக்கிறதுக்கு சமம். ஸோ அவரும் ஒரு நல்ல வேல்யூபிள் ஆப்ஷனாக இருப்பார். அதர் தன் தட் வந்து ஃபேஃப் டு பிளஸி பெரிய ரன்ஸ் அடிக்கலைனாலும் வந்து கொஞ்சம் நல்ல ஃப்ளோவில் இருக்கார். மேபி இந்த கேம் வந்து கொஞ்சம் பெட்டர் ஃபார்முக்கு வரதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ அவரையும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ரஷீத் கான் கொஞ்சம் ரிஸ்கி ஆப்ஷன் தான். பட் ஆனால் ஆர்சிபிக்கு எகென்ஸ்டாக அவருக்கு கொஞ்சம் நல்ல ரெக்கார்டு இருக்குது, ஸ்பெஷலி எகென்ஸ்ட் கோலி. ஸோ இந்த கேம் அவர் நல்லா வரத்துக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அவரையும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். வீடியோவில் நான் பேசின விஷயங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புறேன். அப்படி இருக்கிற பட்சத்தில் மறக்காம இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.